அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மார்கழி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். டிசம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசி என்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் நல்ல பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பல அன்பர்களுக்கு உதவக்கூடிய நிலையில் தங்களது பொருளாதாரம் இருக்கும். சில மேசராசி அன்பர்களுக்கு தொழிலில் மாற்றங்கள் நிகழும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவும் கிடைக்க பெறுவீர்கள். தங்களது புகழ் பெருகும். தாங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். தங்களது ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு எதிலும் ஒரு நிம்மதியில்லாத சூழ்நிலைகள் ஏற்படும். பண விரயம் உண்டாகும் அல்லது கௌரவ குறைவு ஏற்படும். சில அன்பர்களது உடல்நலம் பாதிப்படைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. இல்லையெனில் அவர்கள் மூலமாக அவப்பெயர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். பெண்களுக்கு இந்த மாதத்தின் முற்பகுதியில் எந்த ஒரு காரியத்தையும் கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. யாருக்கும் வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாம். மாதத்தின் பிற்பகுதியில் தங்களது விருப்பங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜனவரி மாதத்தில் 7, 8 மற்றும் 9ஆம் தேதிகள் வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான சுப தினங்களாக டிசம்பர் மாதத்தில் 17, 18, 19, 22, 23, 26, 27 மற்றும் 28ஆம் தேதிகளும், ஜனவரி மாதத்தில் 3, 4, 5, 6, 12, 13 மற்றும் 14ஆம் தேதிகளும் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜனவரி மாதத்தில் 7ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு. மேசராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைந்துள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் சேர்க்கையும் தன சேர்க்கையும் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். எனவே சரியான அளவில் திட்டமிட்டு நடந்து கொண்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள். இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிடும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். மார்கழி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். மார்கழி மாதம் 2ஆம் தேதி டிசம்பர் மாதத்திற்கு 18ஆம் தேதி திங்கட்கிழமையும், மார்கழி மாதம் 18ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 3ஆம் தேதி புதன் கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச மகா பிரதோஷமானது டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது டிசம்பர் மாதத்தில் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச
சஷ்டி திதியானது ஜனவரி மாதத்தில் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜனவரி மாதத்தில் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. வாஸ்து நாள் இந்த மாதத்தில் இல்லை. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் தனுசு ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மேச ராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை விருச்சிக ராசியில் அமர்ந்தும், டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு முதல் தனுசு ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இரவு வரை விருச்சிக ராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இரவு முதல் தனுசு ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அதிகாலை வரை துலாம் ராசியில் அமர்ந்தும், டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அதிகாலை முதல் விருச்சிக ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சனி பகவான் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மாலை வரை மகர ராசியில் அமர்ந்தும், டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மாலை முதல் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.